யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் முகத்தை பார்த்தா நல்ல மனசுனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதா. அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிச்ச விஷயம் அத்த காசம். எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்புப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற மகானதை பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவளுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் பணம் பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. ஜோசியா கிளி 50 பைசா, கிளி 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ. வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். விடாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளு பிடிப்பேன் காலம் பிடிப்பேன். உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலைச்சல் கேஸா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, சிலிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. ஆதிசங்கரர் படம் சார், இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவர் மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு, அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்தரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜேங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வை. சரோசா, என்ன டெய்லர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதான் இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. ஒரே அடி சாத்தியம் போடா. உடனே 2 போடும் சூழல்கார. என்ன டெய்லர்? வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த 1 வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன்.
ஓ அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? ஏய் இல்லடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு, சந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கிற. அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. முத்துச்சரம் முல்லை கொடியாறு, அச்சக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. அழகு, என்னங்க அழகு இது? அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை, எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுச்சு உங்க ஐயன் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க. 50 ரூபா தான் கொடுக்குறாங்கிறான். இதுல வேற 2 டூயட் வேணுமாமா. 200 ரூபா கொடுத்தா பேச, இல்லன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயக கட்டி பிடிக்கிறது சாதாரண விஷயமா? அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டுக்கணுங்க அழகு. ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வர. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு. நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது. ஆனா உனக்கு நடிக்க தெரியாது, இருந்தாலும் யார் சொல்ல போறா? சரசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் டபுள் 7 குடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர்.
நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா எலி ஏன்டா 8 முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள என்னைக்குங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளிய எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும். வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையடா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு. மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. ஊடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சே, இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுவத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காரியனா, கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர், இந்தாங்க திண்ணூறு. தெரியலா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. என்னடே காத்தவராயா? அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருநானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காதையா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டதனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடா காரியனா, ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி? 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா?
ஏண்டா டே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தானே பேரிச்சம்பழம் வாங்கின பேசுறா நீ பேச மாட்ட அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய முடிச்சு பேரிச்சம்பழம் இவ்வளவு பேரிச்சம்பழமா ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன் யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம் எச்ச பண்ணி போட்டேங்கிற ஆமா எச்சி கொண்டா டேய் டேய் வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு டேய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல என் பேரு காரணம் இல்லடா காரணம் இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க அம்மா புடிங்க ஐயா புடிங்க விடாதீங்க அம்மா தண்ணி குடிக்கிறமா விடாதீங்க மேல என்ன ஒரு அக்கறை ஒரு நியாயம் ஒரு நேர்மை ஒரு பயம் இதெல்லாம் இருக்கணும்டா அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பள்ளிக்கூடத்துல ஏன்டா சொல்லி கொடுத்தாங்க நீ அங்க போகல அங்க போயிருந்தா இங்கே வர்ற பேசுறா வாயை திறந்து பேசுறா மம்மூத ராயா இந்த 25 வருஷமா காலையில பாரதிபுரத்துல கடை வச்சிருக்கான்னா எப்படி செய்யற தொழில ஒரு நேர்மை ஒரு நீதி ஒரு கட்டுப்பாடு ஒரு உடன்பாடு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும் மரியாதையா சொல்ற ராத்திரிக்குள்ள தைய காசும் துணி காசும் ரெண்டும் கொடுத்தனுப்பு இல்ல ஏங்க பேசாதையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம் ஒரு நேர்மை ஒரு பயம் வேண்டாம் உனக்கு 25 வருஷமா நீ ஒரு டைலர்னு கடை வச்சுக்கிட்டு இருக்கிய மம்முத ராயனாட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கிய பேசையா வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா இஞ்சி தின்ன குரங்காட்ட முழிக்கிறான் பாரு ஜாக்கெட் வச்சிருக்கேன் நான் ஜாக்கெட் இவெல்லாம் ஒரு டைலரு இவனுக்கு ஒரு கடை இவனுக்கு ஒரு மிஷினு இவனுக்கு ஒரு ஆறுமுகா இப்ப குழுகுழுன்னு இருக்குமே சந்தோஷமா இருக்குமே சிரிச்சுக்கோடா பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சுல்ல எந்திரிச்சு மரவா போயிருந்து சிரிச்சுட்டு வா என்ன கூப்பிட்டீங்களா சுந்தரம் 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன் அதான் ஆசாரி வர சொல்லியிருக்கேன் அந்த காதை குத்தி விடுவோம்ப்பா குத்துங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும் ஆசாரியா இதுல 2 ஜோடி இருக்கு நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க சரிங்க அவருக்கு குத்த சொல்றியா நல்லது குத்துங்கப்பா வேணாம் வேணாம் Vijay's Terry trailer has crossed 5 million YouTube views and 2 lakh likes within a week of its release. Well, the trailer of the Atlee directed emotional cop flick is being unanimously praised by fans and